எல்லாத்துக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு குட்டி விளாக் தான் பார்த்துக்கோங்க. காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு வெளியில் பார்த்தோன்னா அப்படியே கும்மு இருட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லைட்டெல்லாம் போட்டு வெளியில் தூத்து தொளிச்சு எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டி கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்குள்ளே வருவேன் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ரொம்பவே சோம்பேறி. எப்படின்னா ராத்திரி அந்தந்தால போட்டுட்டு படுத்துருவேன். அதுக்கு மேலே என்னால் செய்கிறதுக்கு இஷ்டமே வராது பார்த்துக்கோங்க. சரி காலையில் கொஞ்சம் சூட்டிப்பாக இருக்கும், அதனால் காலையில் எந்திரிச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு நினைப்பேன் பார்த்துக்கோங்க. அதனால் காலையில் எந்திரிச்சு இது எல்லாத்தையுமே முதல்ல தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எப்போவுமே சமைக்க ஆரம்பிப்பேன். அதே மாதிரி 2-3 பாத்திரம் இருந்தால் கூட முக்கால்வாசி நாள் அப்படியே போட்டுட்டு படுத்துருவேன். அப்படி போடக்கூடாதும்பாங்க, ஆனால் அப்படியே போட்டுட்டு படுத்துருவேன். சில நேரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு தான் படுப்பேன். அந்த துடைக்கிறது எனக்கு காலையில் தான் ஓடும் பார்த்துக்கோங்க. காலையில் எதை வச்சு துடைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டர் டாப்பில் அந்த சிஃப்னு இருக்கும்ல ஒரு லிக்யூடு மாதிரி, அதை வச்சு தான் துடைப்பேன் பார்த்துக்கோங்க. அதில் அப்படி பளிச்சுன்னு இருக்கும் எப்போவுமே. அந்த முன்னாடியெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் துபாயிலேருந்து இந்த மாதிரி சிஃபு நிறைய அந்த எல்லோ கலரில் இருக்கும் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் கீழேயும் மேலேயும் சிந்தி கவுத்து அப்படி நாசப்படுத்தியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னத்தை வச்சு துடைக்கன்னே தெரியாது. அப்படி துடைக்க தெரிஞ்சால் கூட அப்போ நம்ம அந்த கிச்சன் மேடையெல்லாம் நான் பெருசாக துடைச்சதெல்லாம் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ அது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் பார்த்தேன். அப்போ இதை வாங்கி ஒரு நேரம் சரி வாங்கி துடைப்போமே அப்படின்ட்டு வாங்கி துடைச்சேன். அதுலேருந்து இப்போ அதைத்தான் வாங்குறேன் பார்த்துக்கோங்க. நல்லா அப்படி பளிச்சுன்னு இருக்கும். அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா சோறுக்கு உலைவாத்து போட்டாச்சு. அப்புறம் காஃபி குடிச்சிடலாம். நமக்கு ஒரு டம்ளர் காஃபி ஊற்றுனா தான் அடுத்த வேலை நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ போக போக முதல்ல இந்த தூத்து தொளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த காஃபியை போட்டு குடித்ததுக்கப்புறம் தான் மறு வேலை பார்த்துக்கோங்க. அதனால் இந்த காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்த்தா சிம்பிளாக ரசம் வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் முந்தின நாள் ஹெவி ஆகிட்டு, அதனால் எனக்கு கொஞ்சம் ரசம் வச்சுருவோன்னு சொல்லி இது எங்கள் ஊர் ஸ்டைலில் எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். நாங்கள் ஒரு 3 பேத்துக்கு தான் கொஞ்சமாக தான் வைப்பேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி, தனியான்னு சொல்வீங்களா அது. அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டு முழுசாகவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5-6 சின்ன உள்ளி இவ்வளோத்தையும் வச்சுக்கிறணும். அப்புறம் பெருங்காயத்தூள் அதில் 1 சிட்டிகை அளவுக்கு வச்சுக்கிறணும். முதல்ல இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு கொரண்டு நல்லா சுற்றி எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி அதையும் ஊற போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. புளி ரொம்ப தேவையில்லை, ஏன்னா தக்காளி வேற நம்ம போடுவோமா, அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா சுற்றி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு ஒரு சுத்து அப்படி லைட்டாக பரபரன்ட்டு அப்படி எடுத்துட வேண்டியதா. அதுக்கப்புறம் ஒரு பேனை வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2-3 வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே திரிச்சு வச்சுருந்தோம்ல அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கிறணும். நல்லா கொதி விட்டுறக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு ஏன்னா கரிஞ்சிரும் பார்த்துக்கோங்க இது, அதனால் சிம்மில் வச்சுக்கிறணும். சிம்மில் வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த புளி தண்ணி இருக்குல்ல அதை நல்லா நம்ம கரைச்சி விட்டு ஊற்றிக்கலாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே உப்பு போட வேண்டாம், வெறுமனையாக புளி தண்ணி மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இன்னும் நம்ம 2 தக்காளி பழத்தை சேர்க்க போகிறோம். தக்காளி பழம் கையை வச்சு பிசைஞ்சு முந்தி விடுவாங்க. இப்போ நம்ம எதில் நம்ம அரைச்சோமோ அதே இதை கழுவாமல் அதுலேயே 2 தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா சுற்றி எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கிற வேண்டியதான். இப்போ புளிப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்படி நுரக்கூட்டி வரும்போது அப்படியே உப்பையும் போட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். உப்பு போடுறதுக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கொத்தமல்லி தழை இருக்குல்ல அது கொஞ்சம் நல்லா போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். போட்டுட்டு அப்படியே ஒரு கலக்கி மூடி வச்சிட வேண்டியதான். சூப்பரான ரசம் அப்படி 8 வீட்டுக்கு வாசம் அடிக்கும் பார்த்துக்கோங்க. உண்மையிலே நல்லதும் கூட இந்த மாதிரி பண்ணுனா. இந்த மாதிரி தான் நாங்கள் வீட்டில் பண்ணுவோம் ரசம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ரசத்துக்கு காம்பினேஷன் எனக்கு கருவாடு. இந்த கருவாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. நெத்திலி கருவாடு அவியல். இந்த நெத்திலி கருவாடு அவியலுக்கு நெத்திலி கருவாடை நல்லா கழுவி வச்சுக்கலாம். நெத்திலி கருவாடை கழுவி வைக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லா சுடு தண்ணி இருக்குல்ல வெந்நியில் போட்டு எடுத்துட்டு அப்படியே அந்த தலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு 2 அலசினோன்னா சுத்தமாயிரும் பார்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், பல்லாரியும் போடலாம், சின்ன உள்ளியும் போடலாம். அப்புறம் ஒரு 5-6 துண்டு மாங்காய், எனக்கு இந்த மாங்காய் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி அதில் போட்டு நல்லா அப்படி 10 நாப்பில் அப்படி இறக்கி வச்சிடணும் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் காலையிலைக்கு இந்த மேக்ரோனி இருக்கலாம் அதை செய்யணும்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சாச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு நாள் சிறப்பாக இருந்தது, நல்லா முடிஞ்சு.